90s கிட்ஸ் என்ன ஆனாங்க சார்? ஓரளவுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? 23 வயசு 24 வயசுல கல்யாணத்துக்கு வந்து அவங்களுக்கே ஆயிடுது. 36 வயசுல தேடிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. கல்யாணம் வந்து அது ஒரு மேஜிக். அது கூடிய எல்லாத்தையுமே நாங்க சொல்றது, நீ 10 கண்டிஷன் வச்சிருக்கேன்னா முதல்ல இருந்தே இந்த கண்டிஷனை விட்டுட்டு கல்யாணத்தை நோக்கி பிரயாணம். சில பேர் கண்டிஷனோட தான் வாழறாங்க. 2000 ஆரம்பிச்சு சொல்லக்கூடிய பசங்களோட இப்பதான் வந்து கல்யாணத்தை பத்தி திங்க் பண்ணக்கூடிய டைமே தவிர இவங்க எல்லாமே 26ல இருந்து 30ல தான் கல்யாணத்துக்கு வராங்க. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுன்ற அந்த முதல் பொய்யே இந்த சம்பளத்துல இருந்து ஆரம்பிச்சதுன்னு பின்னால பிரச்சனை வருமா? இந்த காலத்துல பொய்ங்கிறது சொல்லவே முடியாது. அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஹெச்ஆர்ட்ட போய் இந்த பையனோட ஸ்லிப்பை கொடுன்னா கொடுத்துட போறாங்க. பெண் என்ன சொல்றேன்னா, நான் 50,000 சம்பாதிக்கிறேன்னா அவன் 1 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போடுறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய படிச்சிருந்தா கொஞ்சம் திமிரா இருக்கும், உன் பேச்ச கேட்க மாட்டாங்க, பொண்ணு உன்னை விட படிச்சிருக்கடான்ற மாதிரி. சில பேருக்கு கல்வியே வந்து வரப்பிரசாதமாகும், சில பேருக்கு அதே ஹெட் வெயிட்டாகவும் மாறுது. இந்த அரேஞ்ச் மேரேஜ்னு வரும்போது எந்த அளவுக்கு இந்த நகைக்கான டிமாண்டா இருக்கட்டும், வரதட்சணைக்கான டிமாண்டா இருக்கட்டும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்ல முடியுமா? பெண்கள் வீட்டுல இந்த நகை போடு, இன்னும் வர கார் வாங்கி கொடு, இதெல்லாம் இப்ப டிமாண்டே கிடையவே கிடையாது. அது மாதிரி கேட்கறவங்களுக்கு பெண்ணு கிடையாது. அதை எழுதி வச்சுக்கணும்.